வேளாண் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு, பெரியவர்களே தாய்மார்களே என்ற புத்தகம். அந்த புத்தகத்துல எம்ஜிஆருக்காக மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து 2 நாள் 1 நாள் வந்து காத்து கிடப்பாங்களாம். அந்த மக்களை பார்த்த எம்ஜிஆர் வந்து மேடை ஏறுவதற்கு முன்பே வந்து 2 கையும் கூப்பிக்கிட்டு கண்ணீர் விட்டு கதறி கொண்டுதான் மேடையில ஏறுவாராம். யார் பதிவு பண்றது? எழுத்தாளர் திருமாவேளன் பதிவு பண்றாரு. அப்போ தனக்காக காத்து கிடந்த மக்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுதவன் தான் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் என்னுடைய ரோல் மாடல் சொல்ற விஜய் அவர்கள் வந்து இதுவரையிலும் அந்த நடந்த படுகொலைக்கு நடந்த அந்த மரணத்துக்கு வந்து இதுவரையிலும் வந்து ஒரு கண்ணீர் சிந்தல, ஒரு இரங்கல் தெரிவிக்கல. அந்த இறந்து போன மக்களை அந்த குடும்பத்தாரை சந்திச்சு வந்து ஒரு ஆறுதல் சொல்லல. நீ எல்லாம் எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்ல முடியும்? எப்பேற்பட்ட வந்து ஒரு இயக்கத்தனமா இருக்கும் இல்லைங்களா? ஒரு இழவு வீட்டுல வந்து இழவு இருந்திருக்குது. இழவு வந்து அந்த இழவுடைய அந்த ஈரம் கூட இன்னும் காயல. ஆனா அதுக்குள்ளேயே விஜய் அவர்கள் வந்து ஒரு கொண்டாட்ட மூடுக்கு, ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு எப்படி போக முடியும்? முதல் முறையாக கரூர்ல வந்து இந்த 41 பேர் இருந்ததுக்கு மட்டும் இரங்கல் தெரிவிக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாது. அவருடைய ஆரம்ப கால கூட்டங்கள்ல எல்லா கூட்டங்கள்லயுமே வந்து மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனா விஜய் வந்து எதுக்குமே வந்து இரங்கல் தெரிவிக்கல. அந்த ஊர்லயும் நடக்காதது வந்து எப்படி வந்து கரூர்ல மட்டும் நடந்துச்சுன்னு சொல்லி விஜய் வந்து கொஸ்டின் பண்றாப்ல. இத்தனை இடங்களிலும் எல்லா இடங்கள்லயுமே அவங்க தொண்டர்கள் வந்து இறந்துருக்காங்க. அவரை பார்க்க வந்த பொதுமக்கள் இறந்திருக்காங்க, மயக்கமுட்டிருக்காங்க. ஆனா இதை எதையுமே வந்து விஜய் அவர்கள் வந்து பொருட்படுத்தல. அதுவும் தொண்டர்களை சந்திக்கும் போது அதாவது விஜய் வேனுக்குள்ள உட்காந்து பிரச்சார வானத்துக்கு வேனுக்குள்ள உட்காந்து லைட் போடுறது, லைட்டை வந்து அணைக்கிறது, அதை ரசிகர்கள் லைட்டை போடும்போது ஒவ்வொரு சத்தம் போடுறது, அதை அணைக்கும் போது அமைதியா இருக்குது. அதான் கோல் எடுத்த குரங்கு ஆடு. அப்போ இவர் எந்த மாதிரி மனநிலையில வந்து ஒரு தொண்டரை வந்து உருவாக்குறாரு? எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே சுதந்திர போராட்ட காலத்துல இருந்தே அவருடைய குடும்பம் வந்து காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. வழி வழியா என்ன பண்றாரு, காங்கிரஸ் இருந்து வந்தவங்க பிற்காலத்துல வந்து திமுக இணைஞ்சு திமுகவுடைய கட்சியில வந்து வேலை செஞ்சு அப்புறம் அந்த கட்சியோட எம்எல்ஏவாகி அப்புறம் அந்த கட்சியில இருந்து முரண்பட்டு தான் அதிமுக தொடங்குறாரு. அப்படி தொடங்கப்பட்ட எம்ஜிஆரையே வந்து திமுக என்ன சொல்லுறான்னா அவன் கூத்தாடின்னு சொல்லிச்சு. அப்படிலாம் அதெல்லாம் அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி திமுக கொடுத்த குடைச்சல்கள்லாம் தாண்டி தான் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆனாரு. ஒரு ஆளுங்கட்சின்னா அவங்க தொந்தரவு கொடுக்கத்தான் செய்யும், அவங்களுக்கு வந்து இடையூறு கொடுக்கத்தான் செய்வாங்க. தொண்டர்கள் வந்து மரங்களை ஏறுறது, டிரான்ஸ்பார்மர் வச்சிருக்க இடத்துங்கள்ல வந்து போய் ஏறுறது, மின்சார கம்பிகள்ல போய் தொங்குறது, மரங்கள் மீது ஏறுறது, இவனுங்களே ஆஃப் பண்றாங்க. இத திட்டமிட்ட விஜயே பண்றாரு சொல்றாங்க. போயிருக்கு எல்லா ஊடகங்களும் வந்து விஜய் பேசுறதையும் விஜய் வர்றதையும் போறது மட்டும்தான் வந்து கவரேஜ் பண்ணாங்க. அங்க மயக்க மூட்டவங்களை பத்தியோ, அங்க அடிபட்டவங்களை பத்தியோ, இறந்து போனவங்களை பத்தியோ தமிழ்நாட்டின் எந்த ஊடகமும் பதிவு பண்ணல. இந்த 3 மாத காலகட்டத்துல 2 நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் நடந்தது. ஒண்ணு, தமிழ்நாட்டுல வந்து பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள், கிராமப்புற மக்களை வந்து ஒரு நடிகர் படிக்க வச்சு அவங்கள பெரிய பெரிய அதிகாரிகளா ஆக்கி பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிற ஒரு அதிகாரிகளாக மாற்றி, மருத்துவர்களாக மாற்றி, கல்வியாளர்களாக மாற்றி, விஞ்ஞானிகளாக மாற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அழுக வச்சாரு. அந்த நடிகர் தான் நடிகர் சூர்யா. மலைவாழ் மக்களுக்காக 4 நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்துற பேராசிரியர் கல்யாணி வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. தமிழ் சினிமாவில நடிகர்களில் வந்து மலைவாழ் மக்களுக்கும் காடுகளில் வாழ்கின்ற புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கும் வந்து உதவி செய்கிற ஒரு நடிகராக நடிகர் சூர்யா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றாரு. அதே போல இப்போ இன்னொரு நடிகருக்காக தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்கள் வந்து கதறி கண்ணீர் விட்டு அழுதாங்க. எம்ஜிஆர் தான் என்னுடைய ரோல் மாடல் வந்து விஜயகாந்த் தான் நீங்க சொல்றீங்க. இப்போ நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன். நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த விஜயகாந்த் 41 பேர் தன்னுடைய கட்சிக்காரன் இறந்து போயிருந்தானா ராணுவத்தையே கொண்டு வந்து காவலுக்கு நிறுத்திருந்தாலும் கூட வேட்டியை மடிச்சு கட்டி கொண்டு அந்த ஆள் வந்து மருத்துவமனையை சந்திச்சு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பான், இரங்கல் தெரிவிச்சிருப்பான், களத்தில் நின்று வேலை பார்த்திருப்பான். வணக்கம். கரூர்ல 41 பேர் வந்து தாவேக்கோடைய தொண்டர்கள் வந்து விஜய் பார்க்கும் நோக்கத்தோடு வந்தவங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போனதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த இறந்து போனவங்களுக்கு ஆறுதல் சொல்ல விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா விஜய் வந்து வரல. சரி, அவங்களுக்கு ஆறுதல் இரங்கலாவது தெரிவிப்பாருன்னு பார்த்தோம், இரங்கலும் தெரிவிக்கல. ஆனா 3 தினங்களுக்கு பிறகு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோவில் வருத்தமோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்துல நான் நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தோணியிலையோ அவர் எந்த வகையிலுமே வந்து இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமா எந்த ஒரு சொல்லாடலையும் அவர் பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி நாமளும் பதிவு பண்ணியிருந்தோம்.
சோசியல் மீடியாவில் பலதரப்பட்ட தலைவர்களும் வந்து அதுக்கு கடுமையா வந்து விமர்சனங்களை வந்து வச்சுட்டு வந்தாங்க. இந்த சூழல் தான் விஜய் அவர்கள் வந்து அந்த இறந்து போனவங்களை வந்து சந்திப்பாரு, அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவார் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பனையூர்ல நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஆயுத பூஜை கொண்டாட்டத்தை கொண்டாடி இருக்காரு. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். மரபு கவிஞரான ஐயா வந்து இலா தமிழடியார் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா, விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த குடும்பத்தாரை சந்திச்சு ஒரு ஆறுதல் சொல்லுவார்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு விஜய் வந்து இந்த ஆயுத பூஜை வந்து கொண்டாடுகிற முன்னெடுத்திருக்காரு. இது எப்பேற்பட்ட வந்து ஒரு இயக்கத்தனமா இருக்கும் இல்லைங்களா? ஒரு இழவு வீட்டில் வந்து இழவு விழுந்திருக்குது. இழவு வந்து அந்த இழவுடைய அந்த ஈரம் கூட இன்னும் காயலை. ஆனா அதுக்குள்ளேயே விஜய் அவர்கள் வந்து ஒரு கொண்டாட்ட மூடுக்கு, ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு எப்படி போக முடியுது? நம்ம ஏதாவது அவங்க கிட்ட எதிர்பார்த்தாதான் வந்து அவங்க மேல கோபமோ ஒரு ஆதங்கமோ ஏற்படும். ஆமா, இவனுக்கு மேல நம்மளுக்கு எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. ஏதோ வருமானத்தை நோக்கி வரணும் தான், எல்லாத்தையுமே வந்து பொருளை எதிர்பார்க்கணும் தான். அவன் வந்து உயிரா வந்து எதுவும் எதிர்பார்க்கல. இவங்களுக்கு எது வருமானம், ஒரு திரைப்படம்ன்றது என்னன்னா எவ்வளவு கூட்டம் நம்ம கிட்ட தேடி வரும், அதுல எவ்வளவு நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு தான். இன்னைக்கு திரைப்படத்தை கூட எடுத்து பாருங்க, ஒரு இயக்குனரோ ஒரு அந்த ப்ரொடியூசர்னு சொல்றாங்க இல்லையா, தயாரிப்பாளரோ கோடி கோடியா அவன் கடன் வாங்கி வீட்டு அடமானம் வச்சு தலையை அடமானம் வச்சு பணம் எடுத்துன்னு வந்துட்டு இவனுக்கு சும்மா கூத்தாட்டிட்டு போறதுக்கு 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் இவனுக்கு கிட்ட கொடுக்கணும். யார் அப்ப மட்டும் கடைசியில அவன் தேர்தோற அலையிறான். எந்த ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளரும் தன்னுடைய கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனோம் தான் வரான். அப்ப அந்த கருத்தை வந்து மக்கள்கிட்ட போகாம ஒரு லாப நோக்குல வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களே திசை மாத்திட்டு அந்த மாதிரி கூத்தாடிங்க வந்து தலைவரா வந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த மக்களுக்கு வந்து நல்லது கேட்க ஆறுதல் 100 கோடி ரூபாய் 150 கோடி 200 கோடி அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட இருந்து சுரண்டக்கூடிய ஒரு சுரண்டல் பேர் வழிதான் இன்னைக்கு திரைப்படம் போயிட்டு இருக்கு. தலைவரை எடுத்துக்கின்னு நம்ம மக்களுக்காக என்ன கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்னைக்கு நான் ஒரு பதிவு பார்த்தேன். அந்த பதிவுல வந்து விஜய் வந்து இது முதல் முறையாக கரூர்ல வந்து இந்த 41 பேர் இருந்ததுக்கு மட்டும் இரங்கல் தெரிவிக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாது. அவருடைய ஆரம்ப கால கூட்டங்கள்ல எல்லா கூட்டங்கள்லயுமே வந்து மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனா விஜய் வந்து எதுக்குமே வந்து இரங்கல் தெரிவிக்கல. ஆரம்ப கூட்டத்துல பாருங்க, முதல் மாநாடு மதுரையில் நடந்திருக்குது. அங்க வந்து 6 பேர் மரணம் அடைஞ்சிருக்கான், 20 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்கான். அதுக்கும் விஜய் வந்து எந்த ஒரு ஆறுதலும் சொல்லல, அவங்களையுமே சந்திக்கல. அதுக்கப்புறம் திருவாரூர்ல வந்து 6 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, 24 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா விஜய் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இரங்கலோ ஒரு ஆறுதலோ சொல்ல போகல. அதே போல நாமக்கல்லையும் நடந்திருக்குது. நாமக்கல்லையும் 9 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, 50 பேர் வந்து மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இப்ப கடைசியா அந்த கரூர்ல நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாமக்கல்லையும் வந்து 9 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதே போல திருச்சிலையும் வந்து 3 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, 31 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அரியலூர்லயும் வந்து பாத்தீங்கன்னா 9 பேர் மரணம், 22 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இந்த தொடர்ச்சி தான் கரூர்ல 41 பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க, 120 பேர் வந்து மயக்கம் போட்டிருக்காங்க. எந்த ஊர்லயும் நடக்காதது வந்து எப்படி வந்து கரூர்ல மட்டும் நடந்துச்சுன்னு சொல்லி விஜய் வந்து கொஸ்டின் பண்றாப்ல. ஆனா இத்தனை இடங்களிலும் எல்லா இடங்கள்லயுமே அவர்கள் தொண்டர்கள் வந்து இறந்திருக்காங்க, அவரை பார்க்க வந்த பொதுமக்கள் இறந்திருக்காங்க, மயக்கமுட்டிருக்காங்க. ஆனா இதை எதையுமே வந்து விஜய் அவர்கள் வந்து பொருட்படுத்தல. அது மட்டும் இல்லாம நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு தம்பி ஒருத்தர் போட்டிருக்காப்ல. என்னன்றாருன்னா, விஜய் வந்து தன் தொண்டர்களை சந்திக்கும் போது, அதாவது விஜய் வேனுக்குள்ள உட்காந்துருக்கு, பிரச்சார வானத்துக்கு வேனுக்குள்ள உட்காந்துக்கிறது, உட்காந்து லைட் போடுறது, லைட்டை வந்து அணைக்கிறது, அதை ரசிகர்கள் லைட்டை போடும்போது ஒவ்வொரு சத்தம் போடுறது, அதை அணைக்கும் போது அமைதியா இருக்குது. அதான் கோல் எடுத்த குரங்கு ஆடு. அப்போ இவர் எந்த மாதிரி மனநிலையில வந்து ஒரு தொண்டரை வந்து உருவாக்குறாரு? இப்போ திமுக வந்து குற்றம் சாட்டுறாரு. யாரு? விஜய் அவர்கள் திமுக குற்றம் சாட்டுறாரு. திமுகன்றது வந்து ஒரு ஆளுங்கட்சி. தனக்கு ஆதரவு, தனக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டுல எந்த கட்சி வந்தாலும் அவங்கள வந்து அழிச்சு வைக்கிறதுல வந்து திமுக வந்து கவனமா இருக்கும். கடந்த கால அரசியல் வரலாறு அதான் நம்ம சொல்லுது. இப்ப உதாரணமா எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே சுதந்திர போராட்ட காலத்துல இருந்தே அவங்களுடைய குடும்பம் வந்து காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. வழி வழியா என்ன பண்றாரு, காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க பிற்காலத்துல வந்து திமுக இணைஞ்சு திமுகவுடைய கட்சியில வந்து வேலை செஞ்சு அப்புறம் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏவாகி அப்புறம் அந்த கட்சியில இருந்து முரண்பட்டு தான் அதிமுக தொடங்குறாரு. அப்படி தொடங்கப்பட்ட எம்ஜிஆரையே வந்து திமுக என்ன சொல்லுறான்னா அவன் கூத்தாடின்னு சொன்னிச்சு. அப்படிலாம் அதெல்லாம் அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி திமுக கொடுத்த குடைச்சல்கள்லாம் தாண்டி தான் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆனாரு. இந்த திமுக வந்து கூப்பிட உட்கார வச்சாரு. அப்ப ஒரு ஆளுங்கட்சின்னா அவங்க தொந்தரவு கொடுக்கத்தான் செய்யும், அவங்களுக்கு வந்து இடையூறு கொடுக்கத்தான் செய்வாங்க.
ஆனா நீங்க உங்க தொண்டர்களை எப்படி வழி நடத்துறீங்க, எந்த கருத்தியல் எடுத்துன்னு கொண்டு போறீங்க? அப்போ எல்லா இடங்கள்லயுமே உங்க தொண்டர்கள் வந்து மரங்களை ஏறுறது, டிரான்ஸ்பார்மர் வச்சிருக்க இடத்துங்கள்ல வந்து போய் ஏறுறது, மின்சார கம்பிகள்ல போய் தொங்குறது, மரங்கள் மீது ஏறுறது, இவனுங்களே ஆஃப் பண்றாங்க. இத திட்டமிட்ட விஜயே பண்றாருன்னு சொல்றாங்க. எப்படின்னா, நாமக்கல்ல இருந்து கரூருக்கு விஜய் வராரு, வரும்போது அந்த வேன்ல வந்து அப்படியே வரானுங்க. வரும்போது பாத்தீங்கன்னா அந்த நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வரும்போது ஒருத்த வந்து அந்த வேனுடைய சக்கரத்துல அடிபட்டு விழறான். அதுக்கப்புறம் அந்த விழுந்தவனுக்கு என்ன ஆச்சுன்றது வீடியோவே கிடையாது இல்ல. ஆனா எந்த ஊடகமும் அதை பத்தி பேசவும் இல்லை. 4 பேர் ஒரு எத்தனை ஊடகங்கள் போயிருக்கு, எல்லா ஊடகங்களும் வந்து விஜய் பேசுறதையும் விஜய் வர்றதையும் போறது மட்டும்தான் வந்து கவரேஜ் பண்ணாங்க. அங்க மயக்கமூட்டவங்களை பத்தியோ, அங்க அடிபட்டவங்களை பத்தியோ, இறந்த போனவங்களை பத்தியோ தமிழ்நாட்டின் எந்த ஊடகமும் பதிவு பண்ணல. அதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். இத்தனை பேர் இறந்திருக்கான். எத்தனை பேரு? 74 பேர் வந்து விஜய் வந்து கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து இறந்து போயிருக்கான். ஆனா இது தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஊடகமும் அதை பத்தி பேசல. விஜயும் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கல, விஜயும் அவர்களை போய் பார்க்க போகல. அப்ப எவன் எக்கேடு கட்டு செத்து போனாலும் பரவாயில்ல, நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறது என்ன மாதிரியான மனநிலை? அந்த மனநிலை கொண்ட விஜய் தான் இன்னைக்கு அந்த இறந்து போனவங்களை பாக்குறதுக்கு முடியாம இன்னைக்கு வந்து ஆயுத பூஜையை கொண்டாடி இருக்காப்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் ஐயா, விஜய் வந்து நான் வந்து மக்களுக்கு வந்து நன்மை செய்ய தான் வந்திருக்கேன், 100 கோடி ரூபாய் சம்பளம் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறாப்ல. நீ மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிடுறேன். இப்போ இந்த 3 மாத காலகட்டத்துல 2 நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒண்ணு, தமிழ்நாட்டுல வந்து பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள், கிராமப்புற மக்களை வந்து ஒரு நடிகர் படிக்க வச்சு அவங்களை பெரிய பெரிய அதிகாரிகளா ஆக்கி, பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிற ஒரு அதிகாரிகளாக மாற்றி, மருத்துவர்களாக மாற்றி, கல்வியாளர்களாக மாற்றி, விஞ்ஞானிகளாக மாற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அழுக வச்சாரு. அந்த நடிகர் தான் நடிகர் சூர்யா. அகரம் ஃபவுண்டேஷன் வந்து அந்த மக்களுக்கு வந்து படிப்பை சொல்லி கொடுத்து அவங்களை வந்து ஒரு நல்ல துறையில கொண்டு போய் உட்கார வைக்குது. அவர் நினைச்சிருந்தா அரசியலுக்கு வந்திருக்கலாம். ஆனா அதை செய்யாம தான் நடிக்கிற காலத்திலேயே வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நேரடியாக ஒரு சினிமா துறையில இருந்து கொண்டே அவர் செய்யறாரு. ஏன்னா பணம் இவங்க கிட்ட இருக்கு, இவங்க அரசியலுக்கு வந்துதான் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்கு இல்ல. ஆமா, 100 கோடி ரூபாய் ஒரு படத்துக்குன்னா ஒரு இது வரைக்கும் ஒரு 50 படம் நடிச்சிருப்பாங்க. 3000 கோடி 3000 கோடி ரூபாய் வச்சிருப்பா இல்லையா? அதை வச்சு மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலாம். ஒரு கருத்து முதல்ல வந்து நீங்க படிங்க. யாரும் அரசியலுக்கு வேணான்னு சொல்ல, துறை அது. திரைப்படம் ஒரு துறை. நான் வந்து கூத்தாடி தான் வந்து கூத்தாடி எல்லாம் ஏன் வரணும் அப்படின்றதால நம்ம விக்கல, வாங்க யாரு வேணாலும் வரலாம். இது வந்து என்னன்னா ஒரு ஜனநாயக நாடு, குடியரசு. இந்த குடியில யாரு வேணாலும் இந்த நாட்டை ஆளலாம். நீ வந்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்ற சட்டப்படி இல்ல. நமக்கு அந்த ஆதங்கம் இருக்கு, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்றது வந்து கர்நாடகத்துல இருக்கிற தமிழர்கள் ஒடுக்கப்பட்ட அந்த வழியினால நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டை தமிழ் ஆண்டாதான். மற்ற இடத்துல தமிழர்கள் வந்து அல்லல் படும் போது கேட்கறதுக்கு ஒரு இது இருக்கும். இந்திய அரசியல் படி யார் வேணாலும் வரலாம். ஆனா என்ன மாதிரியான அரசியலை நீங்க கொண்டு வரீங்க மக்கள் கிட்ட? அதை பாதி சொல்லியிருக்கேன், நான் பாதி சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்து நற்பணி செஞ்சுட்டு வராப்ல நடிகர் வந்து சூர்யா. நடிகர் சூர்யாவை பத்தி நான் 2008 அந்த வாக்குல வந்து ஆனந்தன் வந்து தமிழ் மண்ணே வணக்கம்ன்ற தொடர்ல வந்து எழுதுறாங்க. அதாவது மலைவாழ் மக்களுக்காக நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்துற பேராசிரியர் கல்யாணி வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. தமிழ் சினிமாவில நடிகர்களில் வந்து மலைவாழ் மக்களுக்கும் காடுகளில் வாழ்கின்ற புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கும் வந்து உதவி செய்கிற ஒரு நடிகராக நடிகர் சூர்யா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றாரு. அப்போ ஒருத்தர் சினிமாவில இருந்து சம்பாதித்த பணத்தை முழுசா எதவரும் பண்ணிக்கலாம், முதலீடு பண்ணிக்கலாம், எதவரும் செஞ்சுக்கலாம். ஆனா சினிமாவில் இருந்து கொண்டே மக்கள் வந்து மக்களுக்கு நலப்பணி செய்ய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் வந்து நடிகர் சூர்யா அவர்கள். அத ஆதாரத்துக்காக இந்த தகவலை சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வந்து அந்த பாராட்டு விழாவில ஒட்டுமொத்த பெற்றோரும் தமிழ் மக்களும் வந்து அந்த வீடியோக்கள்லாம் பார்த்து கதறி அழுதாங்க. அதே போல இப்போ இன்னொரு நடிகருக்காக தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்கள் வந்து கதறி கண்ணீர் விட்டு அழுதாங்க. யாரு? பனையூர்ல அரசியல் செய்கிற விஜயை வந்து செய்த செயலுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்து இறந்து போன அந்த 41 பேருக்காக இரங்கல் தெரிவிக்கிறாங்க, கண்ணீர் விட்டு கதறாங்க, அழுகுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்போ அந்த நடிகர் எங்க, இந்த நடிகர் செய்கின்ற செயல் எங்க? வந்து மக்களுக்கு நல்லது செய்யும் நினைச்சிருந்தா நீங்க ஆரம்ப காலத்திலே பண்ணிருக்கலாம். என்னுடைய ரோல் மாடல் வந்து எம்ஜிஆர் தான், என்னுடைய ரோல் மாடல் வந்து விஜயகாந்த் தான் நீங்க சொல்றீங்க. இப்போ நான் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன்.
இதே போல 41 பேர் இறந்து போய் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் இறந்து போய் ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில வந்து சேர்க்கப்பட்டிருந்தா நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இது போல 3 நாள் வந்து முடங்கி கிடந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருப்பாரா? அந்த இறந்து போனவங்களை வந்து சந்திக்காம இருந்திருப்பாரா? நடிகர் விஜயகாந்த் வந்து என்னுடைய ரோல் மாடல் சொல்ற நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த விஜயகாந்த் 41 பேர் தன்னுடைய கட்சிக்காரன் இறந்து போயிருந்தானா ராணுவத்தையே கொண்டு வந்து காவலுக்கு நிறுத்தியிருந்தாலும் கூட வேட்டியை மடிச்சு கட்டி கொண்டு அந்த ஆள் வந்து மருத்துவமனையை சந்திச்சு அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பான், இரங்கல் தெரிவிச்சிருப்பான், களத்தில் நின்று வேலை பார்த்திருப்பான். அவன் தான் உண்மையான நடிகர், உண்மையான உங்களுடைய ரோல் மாடல். விஜயகாந்தை வந்து நான் ரோல் மாடலா ஏத்துக்கிட்டு சொல்றேன். நீங்க இதுவரையிலுமே வந்து இது இறந்து போன 74 பேருக்கு இதுவரையிலும் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்திருப்பீங்களா? ஒரு இரங்கல் தெரிவிச்சிருப்பீங்களா? உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு விஜயகாந்தை வந்து நான் என்னுடைய ரோல் மாடலா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு? முதல்ல வந்து ஒரு நம்ம மக்களுக்கு அறிவில்லை. ஐயா, அதே போல தமிழ்நாட்டின் முதலமைச்சரான திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அறிக்கையை தர்ற திருமாவேளன் அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு, பெரியவர்களே தாய்மார்களே என்ற புத்தகம். அந்த புத்தகத்துல எம்ஜிஆருக்காக மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து 2 நாள் 1 நாள் வந்து காத்து கிடப்பாங்களாம். அந்த மக்களை பார்த்த எம்ஜிஆர் வந்து மேடை ஏறுவதற்கு முன்பே வந்து 2 கையை கூப்பிக்கிட்டு கண்ணீர் விட்டு கதறி கொண்டுதான் மேடையில ஏறுவாராம். யார் பதிவு பண்றது? எழுத்தாளர் திருமாவேளன் பதிவு பண்றாரு. அப்போ தனக்காக காத்து கிடந்த மக்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுதவன் தான் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் என்னுடைய ரோல் மாடல் சொல்ற விஜய் அவர்கள் வந்து இதுவரையிலும் அந்த நடந்த படுகொலைக்கு நடந்த அந்த மரணத்துக்கு வந்து இதுவரையிலும் வந்து ஒரு கண்ணீர் சிந்தல, ஒரு இரங்கல் தெரிவிக்கல. ஒரு விஷயம், ஒரு இரங்கல் தெரிவிக்கல. அந்த இறந்து போன மக்களை அந்த குடும்பத்தாரை சந்திச்சு வந்து ஒரு ஆறுதல் சொல்லல. நீ எல்லாம் எப்படி வந்து எம்ஜிஆரை வந்து என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்ல முடியும்? எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் என்னுடைய ரோல் மாடல் சொல்வதற்கு விஜய்க்கு என்ன யோகிதை இருக்கு? தன் தொண்டன் வந்து தன்னுடைய ரத்த சொந்தமா, தன்னுடைய உறவா, தன் உடலின் பாதியா வந்து பார்த்தவங்க வந்து எம்ஜிஆரும் விஜயகாந்தும். அதனாலதான் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை வந்து தமிழக மக்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. நீ வந்து எப்படி வந்து சொல்ல முடியும்? ஏன் பிஜேபியோட பி டீம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்போ நடந்திருக்கிறது மரணங்கள். அந்த மரணத்துக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம், ஏதோ ஒரு வகையில் நான் காரணம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். அவர் போட்ட அந்த வீடியோலயாவது ஏற்றுக்கணும் இல்லைங்களா? ஆனா அந்த பொறுப்பை வந்து விஜய் வந்து ஏற்கல. ஆனா உங்களுக்கு ஆதரவாக உடனடியாக ஏமாமாளி வராங்க, ஆய்வு பண்றாங்க, கள ஆய்வு செய்யறாங்க. உடனே உங்களுக்கு வந்து அண்ணாமலை ஆதரவாக பேசுறாரு. அந்த நடந்த மரணத்துக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து அரசுதான் காரணம் சொல்றாரு. நாம வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவான நிலைப்பாட்டை நம்ம எடுக்கல, ஆதரவாகவும் பேசல. இல்ல இந்த சிக்கலை உருவாக்கணும் திமுக இல்ல இருக்கட்டும். அதுல வந்து நாங்க அதை பத்தி நான் சொல்லிடுறேன். ஏன்னா திமுகவுடைய 70 ஆண்டு கால அரசியலை நம்ம பாக்குறோம். திமுக என்னென்ன மாதிரி எல்லாம் செய்வோம் அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்ம பார்க்கும்போது விஜய் மேல வந்து செருப்பு எரிஞ்சது, இந்த கலவரம் ஆவறதுக்கு முன்னாலே வந்து செருப்பு எரிஞ்சது. அதுக்கடுத்து வந்து அந்த கூட்டம் வந்து தொடங்குறதுக்கு முன்னாலே வந்து ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது, சில சச்சரவு எல்லாம் வந்தது வெளியே. இதெல்லாம் பாக்குறோம் நம்ம. ஏன்னு கேட்டா இது திமுகவுடைய நிறைய இருக்கட்டும். திமுகவை நம்ம அப்படியே குற்றச்சாட்டாவே வைக்கிறதா இருக்கட்டும். ஆம்புலன்ஸ் வந்து மயங்கி போனவங்களை கொண்டு வரதுக்கு தான் ஆம்புலன்ஸ் உள்ள வந்திருக்கு. வந்தவனுங்கள இவனுங்க அடிச்சு நொறுக்கிருக்கானுங்க. வந்த ஆம்புலன்ஸ் அடிச்சு நொறுக்கிருக்கானுங்க. ஆம்புலன்ஸ் நீ ஃப்ரீ வரும்போதெல்லாம் காலியா வருதுன்றீங்களே, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணதாலதான் ஆம்புலன்ஸ் காலியா வருது. ஆனா வந்தவங்க ஏன்டா காலியா வந்தீங்க, நீங்க எதுல காலியா உள்ள நுழையறீங்க சொல்லி அடிச்சிருக்கானுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்கள வந்து செருப்பு தூக்கி அடிச்சாங்க, பாட்டில் தூக்கி அடிச்சாங்கன்றீங்க. கடந்த காலங்கள்ல இப்ப சீமானே அரசியலுக்கு வந்தாரு. அரசியலுக்கு வந்தவொடனே வாப்பா நீ நல்லா அரசியல் பண்ணு, நல்லா உன்ட்ட கருத்தியல் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு உன்ன மாதிரி ஒரு தமிழ் தேசியவாதிகள் சொல்லி என்ன 2 சிவப்பு கம்பளம் விரிச்சா சீமான வரவேற்றாங்க. திமுக வந்து சீமானுக்கு செய்யாத வந்து இடைஞ்சல் அவனுக்கு செஞ்சுட்டாங்க. அப்போ ஒரு கட்சின்னா இன்னொரு கட்சிக்கு வந்து இடைஞ்சல் தான் செய்வாங்க. அதெல்லாம் மீறி அரசு செய்ய வரணும். ஆனா ஒட்டுமொத்தமா அது நடந்த ஒரு மரணத்துக்கு எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றதையும், பிஜேபிக்கு அதுக்கு ஆதரவா வந்து நிக்கிறதையும் நம்மளால அதை ஏற்க முடியாது. அப்புறம் இன்னொன்னு, தமிழ் மண்ணுக்கு வந்து ஆகாத ஒரு தத்துவத்தை ஆகாத ஒரு பயலுங்க யாருறானா அது பிஜேபிங்க. அப்ப உனக்கு பக்கமா உனக்கு ஆதரவா வந்து இன்னைக்கு பிஜேபி நிக்குதுறானா உன்னை எப்படி ஏற்க முடியும்? இப்ப டிஎம்கே மேல நமக்கு எங்க சந்தேகம் வருது அப்படின்னா, டிஎம்கே வந்து ஒரு புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தியை வந்து கைது பண்றதுக்கு 500 போலீஸ் அனுப்புது, 600 போலீஸ் அனுப்புது. வேற யாருன்னா கைது பண்ணா கூட அவன் வீட்டுல போயிட்டு கைது பண்றாங்க. அதே போல நாம் தமிழ் கட்சிக்காரங்களை சேர்ந்தவங்களை எல்லாருமே கைது பண்ணி உள்ள போடுறீங்க, அவனை வந்து நெருக்கடிக்கு தர்றீங்க. இதெல்லாம் நீங்க செய்யற நீங்க
இப்ப இந்த மரணத்துக்கு காரணமான புஷி ஆனந்தோ ஆதவர்ஜினாவையோ இல்ல விஜயோ ஏன் இதுவரையும் கைது பண்ணல? ஆதவர்ஜினை வந்து கைது பண்ணணும், ஆமா, ஆனா இதுவரையிலுமே கைது பண்ணல. நாங்கள் வந்து அவரை கண்காணிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு ஆதவர்ஜின் வந்து டெல்லி பார்த்துட்டாப்ல. அப்போ ஒரு குற்றவாளி அவர் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, ஆனா அந்த ஆளை வந்து நீங்க டெல்லிக்கு எப்படி அனுப்புறீங்க? அப்ப இந்த இடத்துல தான் நமக்கு டிஎம்கே மேல நமக்கு சந்தேகம் வருது. அதனாலதான் நம்ம கூட்டம் நடத்தினா என்ன பண்றோம்னா, முதல்ல வந்து ஒரு கலந்தாய்வு செஞ்சு எந்தெந்த இடத்துல எந்தெந்த பகுதியில யார உட்கார வைக்கணும், நம்முடைய ஆளுங்களை, அதாவது நம்முடைய கருத்தியல் சார்ந்தவங்களை அங்கங்க உள்ள போட்டு அதுக்கு இடம் வசதி பண்ணி இந்த கூட்டம் நடந்தா ஏதாவது சிக்கல் வருமா, சிக்கல் ஏதாவது வரனா ஒரு தீ பத்திக்கினாவோ இல்ல வேற ஏதாவது சிக்கலானாவோ மக்கள் தப்பிச்சு வெளியே போறதுக்கான வழி இருக்குமா, என்ட்ரன்ஸ் வழி இருக்குமா, அதாவது ஆபத்துக்கான வழி, ஆபத்து நேரத்துல எடுத்து தப்பிச்சு போறது மாதிரி வழி, இது மாதிரி எல்லாம் வந்து நாலா பக்கமும் வழி ஏற்படுத்தி அவங்களுக்கு இடையில தண்ணியெல்லாம் வச்சு. ஏன்னா நானும் பல கூட்டங்கள் நடத்திருக்கேன். வந்து இதே வைகோ வச்சு இங்க வந்து 1.5 லட்சம் பேர் திரட்டி கர்நாடகத்திலேயே அது மாதிரி ஒரு கூட்டம் இல்ல. அந்த கூட்டத்துக்கு அப்படிதான் பண்ணணும். குல்கஸ் பாக்கெட்டுங்க, நேரம் காலம் தாமதம் ஆயிடுது. நீங்க உங்க எம்ஜிஆர் மாதிரி ஒரு அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, உங்க கால தாமதமா வரணும், வந்தா மக்கள் கொண்டாடுவாங்க அப்படியெல்லாம் வந்து அதெல்லாம் எம்ஜிஆர் அரசியல் தான் பண்றீங்கன்னா கூட ஒரு குல்கஸ் பாக்கெட் ஏதாவது வந்து தண்ணியில கலந்து மக்களுக்கு ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? ஐயா, நான் நீங்க சொன்னதால சொல்றேன், செந்தில் பாலாஜியோடைய அரசியலையோ இல்ல அவருடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டிலையோ நமக்கு துளி அளவும் வந்து ஈடுபாடு கிடையாது. அவர் நம்ம ஆதரிக்க போறது கிடையாது. ஆனா செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்த சொல்றாப்ல, கிட்டத்தட்ட அந்த இறந்து போன அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2000க்கு மேற்பட்ட செருப்புகள் அங்க கிடக்குது, ஒரே ஒரு தண்ணி பாட்டில் அங்க கிடக்குதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாப்ல. நம்ம என்ன சொல்றோம்னா, செந்தில் பாலாஜி மேல நமக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஆனா அவர் எழுப்பி இருக்கிற அந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி. ஏன் ஒரு பாட்டில் கூட அங்க கிடையாது? என்னன்னு சொல்றாங்க, வேண்டுமென்றே காலதாமதப்படுத்தினாரு விஜய், அதனாலதான் இந்த மரணம் நடந்ததுன்னு சொல்றாங்க. வேண்டுமென்றே காலதாமதம் செய்ய தெரிஞ்ச உங்களுக்கு அங்க தண்ணீர் பாட்டில்களை கொண்டு வந்து தொண்டர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் ஏற்படல? நாமக்கல்ல தன்னுடைய முகத்தை காமிச்சிருந்தாலே இந்த கூட்டம் பாதி வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. நாமக்கல்ல இவரு வேண்டுமென்றே காட்டாம தான் கரூருக்கு அந்த கூட்டத்தை அப்படியே கூட்டிட்டு வராருன்னு சொல்றாங்க. அங்க இருந்தே கொஞ்சமா கூட்டிட்டு வந்தா கரூர்ல அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒருவேளை நீ அந்த நெருக்கடியை உருவாக்குற, உன்னுடைய தொண்டர்களுக்கு ஏற்படுத்துற அப்படின்னா அதற்கான அடிப்படை வசதிகளை நீ செஞ்சு கொடுத்துக்கணும். ஏன் செஞ்சு தரல? அது மட்டும் இல்ல, இப்ப இந்த இளைஞருங்க பண்றாங்க தெரியுமா, இப்போ ஒரு கூட்டத்துல பாக்குற விஜய வந்து கடந்ததுமே அந்த பகுதியெல்லாம் ஒரு ரணகலமா ஆகுது. செருப்பம் அதுவும் எல்லாத்தையும் காம்பவுண்ட்ல பிச்சு போடுறதும் செடிங்களை பிச்சு போடுறதும் ஒரு அறிக்கை, என்னுடைய ரசிகர்கள் இதை செய்வதை நான் விரும்பல, இந்த ரசிகர்கள் வந்து ஒழுங்கு அமைதியா நம்முடைய தாய் நாட்டை தாய் மாதிரி கவனிக்கணும், நம்ம ஒரு செடியை வந்து புடுங்கி போடுறோம், அந்த செடி வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, நம்ம எளிதா வச்சு பிச்சு போடுறோமே அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா உன் பேச்சு கேட்குவானா? கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க. அப்ப அதை கூட சொல்ல வரலன்னா லைட்டை ஓடிக்கிறான், அதை ஓடிக்கிறான். இதை கூட வந்து முதல் கூட்டத்திலேயே வந்து நீ எப்போ முதல் கூட்டத்தை ஆரம்பிச்சியோ அப்பவே இதை வந்து சொல்லிருக்கோம், செய்யக்கூடாது, உங்களுடைய பொருள் பத்திரமா எடுத்துன்னு போறது வழியை பாருங்க, கீழே எதுவும் இறையந்தா அதை கூட வந்து சுத்தம் பண்ணுங்க சொல்லணும்ல, சுத்தம் சோறு போடன்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு கூட்டத்தை வந்து விஜய் உருவாக்குறாரு. அதனால விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவது ஆபத்தான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் மணி போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கட்சியே பேன் பண்ணணும், அந்த கட்சியே இல்லாம பண்ணணும்ன்றத குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் போகட்டும், நமக்கு அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு மனநோயாளி வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கியை பெற்று தமிழ்நாட்டு அரசியல வந்து இறங்குறது வந்து அது எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குன்றதுதான் நம்ம இந்த வீடியோவுடைய நோக்கம். அதே கடந்த காலங்கள்ல நாம் தமிழ் கட்சியினர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பாராட்ட பத்திரம் யாருமே பண்ணல. ஆனா இந்த கரூர் மேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய தமிழ் தேசிய ஊடகத்திலே நான் தான் ஒரு பெரிய ஊடகவியாளர் அப்படின்னு சொல்லிக்கிற ஆட்கள் எல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாராட்ட பத்திரத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. என்னன்னு, ஒரு ராயல் சல்யூட் நான் அடிக்கிறேன். யாருக்கு? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து கரூர் மேட்டர்ல வந்து ரொம்ப கவனம் செலுத்தி கரூர் அந்த விஷயத்த வந்து நடுராத்திரில வந்து அது வந்து அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. கரூர் மேட்டர்ல நேரடியாக தொடர்பு இருந்தாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதனால அவர் ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறேன்னு சொல்லி நீங்க வந்து வீடியோ போடுறீங்க. நாங்க எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு. யாரு மேல? ஸ்டாலின் மேல. சென்னையில
துப்புரவு தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல வந்து போராடினாங்க. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் வந்து நிகழ்ச்சிக்கு போனாரு. அங்கிருந்து வந்து பார்க்க அவருக்கு வந்து நேரம் இல்ல. அதே போல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வேங்கவயலுக்கு போக அவருக்கு முடியல. கள்ளக்குறிச்சியில வந்து கிட்டத்தட்ட வந்து 40க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போனாங்க. அவங்களுக்கு வந்து போய் சந்திச்சு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல முடியல. இந்த மாதிரி விமர்சனம் எல்லாம் எங்களுக்கு வந்து முதலமைச்சர் மீது வந்து எங்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளாம திடீரென்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மீது வந்து உங்களுக்கு எங்க இருந்து வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பற்றும் ஒரு பாசமும் வந்தது? திமுகவை நாம் தமிழ் கட்சி எதிர்த்ததுனாலதான் இத்தனை ஆண்டு காலம் அந்த எதிர்ப்புல வந்து உறுதியாக இருந்ததுனாலதான் இந்த 8 விழுக்காடு ஓட்டு. இன்னைக்கு திடீர்னு வந்து இன்னைக்கு புனிதராயிட்டாரு தமிழ்நாட்டு முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள். அவரை நீ ஆதரிச்சு நீ போடுற வீடியோவை யாரு ஷேர் பண்றான்? திமுக காரன் ஷேர் பண்றான். அப்ப நீ யாருடைய ஆளு? உன் கட்சிக்கு நீ என்ன பண்ணீங்கிற? ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி வெம்பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்த கட்சி வந்து இன்னைக்கு அந்த கட்சிக்கு நீ வந்து துரோகம் பண்ற மாதிரி ஆகுது. அதை கண்டிச்சு ஐயா நான் அதை கண்டிச்சு நான் ஒரு போஸ்ட் போட்டா என்னையே வந்து ஒருத்தன் தற்கூறின்றான். யார்? நானா தற்கூறி? நீங்க தான் தற்கூறி. அது மட்டும் இல்ல 10 லட்சம் ரூபாய் அந்த மக்கள் குடிச்சி செத்தாங்க கொடுக்கறதுக்கு சீமான் எல்லாம் குடிச்சி செத்தவங்க எதுக்கு 10 லட்சம் போட்டு கேட்டீங்க? இப்ப ரசிகர் குஞ்சிங்க செத்துருக்காங்க. அதுக்கு ஏன் 10 லட்சம் கொடுத்தாங்க? எதுக்கு கொடுக்கல? இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல என் பதிவு கீழே ஒருத்தவங்க பதிவு போடுறான். அங்க செத்தவங்களும் இங்க செத்தவங்களும் ஒண்ணா? இது பச்சை இளம் குழந்தைங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்க. அங்க கள்ளக்குறிச்சி செத்தவனுக்கு தான் தமிழ்நாடு அரசு வந்து 10 லட்சம் அறிவிச்சது. இந்த கேள்வி வந்து அங்க கேட்கணும் இல்லையா? அன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் கேட்டாரு தானே, நியாயமான கேள்வி தானே. இன்னைக்கு அவனுக்கும் 10 லட்சம் கொடுத்துருக்குது திமுக அரசு, இவனுக்கும் 10 லட்சம் கொடுத்துருக்கு திமுக அரசு. இவனை மட்டும் வந்து பாக்குது, அவனை மட்டும் ஏன் பாக்கலன்றதுதான் என்னுடைய கேள்வி. புரியுதா? இத்தனை ஆண்டு காலம் திமுகவை நாம் தமிழ் கட்சி கடுமையாக எதிர்த்ததுனாலையும் தான், அந்த எதிர்ப்புணர்வை தொடர்ந்ததுனாலதான் இந்த 8 விழுக்காடு ஓட்டு. நீ எதிர்ப்பதை நீ வந்து தவிர்த்துட்டு திடீர்னு வந்து மனித புனிதர் ஆயிட்டாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி நீ ராயல் சல்யூட் அடிக்கிறதுன்னா உனக்கு போடுற ஓட்டு எல்லாம் போக வேண்டியதுதான், நக்கி பிடிக்கிறது தான். அது யாரு? அதைத்தான் நாங்க கண்டிக்கிறோம். சேட்டை துறைமுகம் பண்ணது. ஆமா, கட்சியின் முக்கிய யூடியூபர்ல நீங்க ஏன் வந்து திமுகவுக்கு பாராட்டு பத்திரத்தை அறிவிக்கிறீங்க? பாராட்டு பத்திரம் திமுகவுக்கு நீங்க ஏன் தெரிவிக்கிறீங்க? நீங்க வந்து தாவக்காவை எதிருங்க, விஜயை வந்து கடுமையா எதிர்த்து அவரை அம்பலப்படுத்துங்க. ஆனா அதற்காக புனிதராக்கிறாதீங்க திமுகவையும் திமுக அரசியல். கடந்த காலங்கள்ல அவர்கள் செய்த அரசியல்ல காயப்பட்டவன்ற முறையில் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அரசியல் கட்சிகள் தாவேகாவுக்கு எதிராக வந்து சூழ்ச்சி செய்வார்கள் தான். அவருக்கு எதிரான கருத்து உருவாக்கத்தை உருவாக்குவார்கள் தான். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு எதிரான கருத்து உருவாக்கங்களை உருவாக்குனாங்க. நீ வந்தா இந்த மாதிரி இடங்கள்லாம் அடி வாங்குவ, நீ வந்தா இந்த மாதிரிலாம் உன் உடல்நிலை பாதிக்கப்படும், நீ வந்தா இந்த மாதிரிலாம் இறந்து போவ அப்படின்னு சொல்லி அந்த கருத்து உருவாக்கங்களை உருவாக்கி ரஜினிக்கு நெருக்கமானவங்களை வச்சு ரஜினிகிட்டே சொல்ல வச்சாங்க. அதனாலதான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பின்வாங்கினாரு. ஒரு பக்கம் கொரோனா காலம் வந்திருந்தாலும் கூட ரஜினிக்கு எதிரான இந்த காய் நகரத்துல வந்து திமுக செஞ்சது. அதே போலதான் உனக்கு எதிராகவும் செய்வாங்க தான். இது எல்லாம் மீறிதான் நீ அரசியல் காலத்தில் நிக்கணும். ஆனா நீங்கள் செய்கிற பிழையை உங்களால இறந்து போனவங்களுக்கு நீங்கள் ஒரு இரங்கல் தெரிவிக்காம, அவங்களுக்கு வந்து ஆறுதல் படுத்தாம, ஆறுதல் தெரிவிக்க போகாம செய்கின்ற இந்த அருவருப்பான அரசியலை ஒருபோதும் தமிழ்நாடு மக்கள் ஏற்க மாட்டாங்க. நீங்க எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் ரோல் மாடலாக எந்த காலகட்டங்களிலும் நீங்க சொல்லாதீங்க என்பதை இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.